Hi, good morning my dear children. I am back here. So, I am very glad to meet you all in Vidhyalakshmi YouTube channel. Today we are going to discuss about one 12th topic, that is 12th Physics Chapter 9, Atomic and Nuclear Physics problem. We are going to discuss first problem. Yes, shall we do? Yes, let us just go through what's given first. First problem, consider two hydrogen atoms HA and HB in ground state. என்ன கொடுத்திருக்கு, ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, ஒன்று HA இன்னொன்று HB. ரெண்டுமே எந்த ஸ்டேட்ல இருக்கு, கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு இனிஷியலா. சரியா? assume that hydrogen atom HA is at rest. hydrogen HA வந்து ரெஸ்ட்ல இருக்கு. okay, and hydrogen atom HB is moving with the speed. okay, HA ரெஸ்ட்ல இருக்கு, HB மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகிற HB என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக HA மேலே கொலைட் ஆகும். ஸோ ஹெட் ஆன் கொலிஷன் வித் HA, ரெஸ்ட்டில் இருக்க HA ஆட்டமோட HB ஆட்டம் மூவ் ஆகி கொலைட் ஆகுது, ஹெட் ஆன் எலாஸ்டிக் கொலிஷன் நடக்குது. அதனால ஆஃப்டர் கொலிஷன் என்ன நடக்குது, ஓகே, தே மூவ் டுகெதர், தே ஆர் ஸ்டிக்கிங் டுகெதர். ஓகே, இந்த ஸ்டிக்கிங் டுகெதர்னு பார்த்த உடனே உனக்கு வந்து ஞாபகம் வந்துடணும். என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கிங் டுகெதர் அப்படிங்கிற இதை பார்த்த உடனே உனக்கு வந்து மூவ் டுகெதர், தே ஆர் ஸ்டிக்கிங் டுகெதர் அண்ட் மூவ் டுகெதர். மூவ் டுகெதர்னு பார்த்த உடனே இது என்ன டைப் ஆஃப் கொலிஷன் அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கணும். சரியா? இது வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன் இது. ஸோ ஆஃப்டர் கொலிஷன் ரெண்டு பாடி வந்து மூவ் ஆகி ஸ்டிக் ஆகிட்டு மூவ் ஆகுது அப்படின்னா அது வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ பார்த்த உடனே உனக்கு இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். சரியா? அப்போ உடனே என்ன பண்ணணும், தியரியை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இன்எலாஸ்டிக் கொலிஷனில் எதெல்லாம் கன்சர்வ்டு எதெல்லாம் நாட் கன்சர்வ்டு அப்படிங்கிறது உடனே உனக்கு வந்து மைண்டுக்கு வந்துடணும் இமீடியட்டாக. அப்போ தான் அந்த ப்ராப்ளமே ப்ரொசீட் பண்ண முடியும். சரியா? ஓகே, தென் வாட் இஸ் தி மினிமம் வேல்யூ ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி மூவிங் ஹைட்ரஜன் ஆட்டம் HB. ஸோ எந்த எனர்ஜியோட HB ஆட்டம் மூவ் ஆகுது, எதுக்கப்புறம் ஆஃப்டர் கொலிஷன். கொலிஷனுக்கு அப்புறம் HB ஆட்டம் எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜியோட மூவ் ஆகுது, சச் தட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாரு, ஒன் ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம் ரீச்சஸ் தி எக்ஸைட்டேஷன் ஸ்டேட். ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒன்று எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்டை ரீச் பண்ணுது. அப்போ வாட் இஸ் தி மினிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் B, அதான் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. எஸ், நவ் லெட் அஸ் டூ. ஓகே, நவ் ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம், இது வந்து HA, ஹைட்ரஜன் ஆட்டம் A. ஓகே, இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் A இஸ் அட் ரெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அட் ரெஸ்ட், A is at rest. okay, அடுத்து another hydrogen atom HB. hydrogen atom HB is moving with certain velocity. சரியா? A வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, B is moving with certain velocity. okay, எப்போ வந்து HB ஆட்டம் HA ஆட்டமோட கொலைட் ஆகுதோ, ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா ஆஃப்டர் கொலிஷன் ரெண்டும் ஸ்டிக் ஆகிக்குது. நம்ம இனிஷியலாக இது வந்து பிஃபோர் கொலிஷன். ஓகே, பிஃபோர் கொலிஷன் HBயோட மாசம் நான் எம்னு எடுத்துக்கிறேன், HAயோட மாசம் M, ரெண்டுமே சேம் மாசில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஆஃப்டர் கொலிஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஸ்டிக்கிங் டுகெதர். திஸ் இஸ் ஆஃப்டர் கொலிஷன். ஆஃப்டர் கொலிஷன். So after collision what happens? A யும் B யும் sticking together. So they are moving together. ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆகுது. So this is hydrogen atom A, this is hydrogen atom B. Both are sticking together and moving together. அப்போ ரெண்டுமே காமன் வெலாசிட்டி V, ஏதோ ஒரு காமன் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கும் ஆஃப்டர் கொலிஷன் பார்த்தீங்கன்னா. இப்போ மாஸ் என்ன சொல்லலாம், ஏயோட மாசும் M தான், பியோட மாசும் M தான். அப்போ டோட்டல் மாஸ் என்னது, M + M 2M. சரியா? ஸோ பிஃபோர் கொலிஷன் HAயோட மாஸ் M, HBயோட மாஸ் M. ஆஃப்டர் கொலிஷன் என்ன நடக்குது, HAயும் HBயும் ரெண்டும் ஸ்டிக் ஆகிட்டு சேர்ந்து மூவ் ஆகுது. ஓகே, இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா சேர்ந்து தான் மூவ் ஆகும். சரியா? அப்போ எந்த மாஸில் மூவ் ஆகும், 2M அப்படிங்கிற மாஸில் அது வந்து மூவ் ஆகும். So after collision என்ன ஆகுது, they are sticking together and moving with common mass. Okay, that is called 2M.
ஓகே. ஸோ இப்போ கொலிஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஓகே, ரெண்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆட்டம் இஸ் கோயிங் டு எக்ஸைட்டட் ஸ்டேட். எனர்ஜி வாங்கிக்குது, எனர்ஜியை அட்டைன் பண்ணிட்டு என்ன ஆகுது? எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகே. ஸோ அப்படி போனால் ஓகே ஹெச்பி ஆட்டம் வாட் ஓகே ஸோ வாட் இஸ் தி எனர்ஜி? ஓகே. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு? வாட் இஸ் ஆஸ்ட்? ஃபைனலி வாட் இஸ் ஆஸ்ட்? ஒன் ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம் ரீச்சஸ் தி first excitation state. First excitation state. What minimum value of kinetic energy? Okay. The hydrogen atom B is moving. Bங்கிற hydrogen atom எவ்வளோ minimum value of energyல மூவ் ஆகுது? So that ரெண்டுக்குள்ள ஏதோ ஒரு atom excited stateக்கு போனா, அதுவும் என்ன excitation? First excitation. அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். First excitation stateக்கு போகுது. Yes, clear? Now. Yes, now. இப்போ என்னென்ன பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும், மொமெண்டம் கால்குலேட் பண்ணணும். சரியா? இப்போ பிஃபோர் கொலிஷன் பார்க்கலாம். பிஃபோர் கொலிஷன் இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் ஹைட்ரஜன் ஏ ஆட்டம். இப்போ பிஃபோர் கொலிஷன் ஓகே. ஸோ இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் initial momentum of என்ன atom? hydrogen A atom. ஓகே. hydrogen A atom HA atom வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல அப்படின்னா ரெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. atom A is at rest. அப்படி ரெஸ்ட்ல இருக்கும்போது மொமெண்டம் என்ன ஆகும்? மொமெண்டம் ஈக்குவல் டு P is equal to mv அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும்? மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு P equal to 0. கரெக்டா? ஏன்னா வெலாசிட்டி வந்து இங்கே 0, ஏன்னா ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ HA ஆட்டம் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால வெலாசிட்டி நமக்கு 0, அதனால மொமெண்டம் என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. ஓகே. பிஃபோர் கொலிஷன் HA ஆட்டம் இஸ் அட் ரெஸ்ட், therefore initial momentum of HA atom is 0. Clear? Next. இப்போ initial momentum of HB atom. What is the initial momentum of okay HB atom? What is the initial momentum of HB atom? Is equal to what is the initial momentum of HB atom? That P. இது வந்து A ன்னு வச்சுக்கலாம், PA. இது வந்து momentum of B equal to இதை நான் P னே வச்சுக்கிறேன், ஏன்னா அது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ HB ஆட்டம் மூவ் ஆகுது, டெஃபினட்டாக அதுக்கு வந்து மொமெண்டம் இருக்கும். ஓகே. ஸோ அதனால வந்து மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு P ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வாட் இஸ் தி டோட்டல் இனிஷியல் மொமெண்டம்? So total initial momentum equal to total initial momentum. What is total initial momentum? So total initial momentum என்னது? Okay, initial momentum of A plus initial momentum of B. Okay, so அப்போ momentum of A plus momentum of B, okay, equal to 0 plus P equal to P. So total initial momentum நம்ம calculate பண்ணிட்டோம். So what is the total initial momentum of the system? அதாவது HA HB atom together, அதாவது system. சரியா? So total initial momentum of the system before collision is P. Okay. அப்போ இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு என்ன மட்டும் போட்டுக்க போகிறேன்? டோட்டல் இனிஷியல் மொமெண்டம் மட்டும் போட்டுக்க போகிறேன். எஸ். நவ் ஸோ வாட் இஸ் தி டோட்டல் இனிஷியல் மொமெண்டம்? Okay. So now total initial momentum. So what is total initial momentum? Equal to P. Yes, we have calculated. Okay, எப்படி explain பண்ணியாச்சு? அந்த எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தேவையானதை மட்டும் நான் எழுதிட்டேன். டோட்டல் இனிஷியல் மொமெண்டம் Pன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், கொலிஷன் என்ன டைப்புன்னு நம்ம முதல்ல யோசிக்கணும். கொலிஷன் வந்து கொடுத்துட்டாங்க இன்டைரக்டாக என்ன டைப்புன்னு. எப்படி கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் கொலிஷன் என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு பாடியும் ஸ்டிக்கிங் டுகெதர்னு கொடுத்துருக்காங்க, மூவிங் டுகெதர்னு கொடுத்துருக்காங்க. அப்படி எப்போ வந்து ரெண்டு பாடியும் டுகெதராக மூவ் ஆகுதோ அப்போ என்ன கொலிஷன்னா அது இன்எலாஸ்டிக் கொலிஷன் அர்த்தம். சரியா? அப்போ நமக்கு கொலிஷன் வந்து இன்எலாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, எலாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, எந்த டைப்பாக இருந்தாலும் சரி,
okay, momentum is conserved அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Okay, whether it is inelastic or it is elastic, both the cases momentum வந்து conserve தான் ஆகும். So momentum is conserved here during inelastic collision. During, okay, inelastic collision. இது inelastic மட்டும் இல்ல, elastic collisionக்கும் இதே தான். Okay, during inelastic collision என்ன ஆகுது? Momentum is conserved. Momentum is conserved. சரியா? So momentum constant ஆயிட்டா? அப்ப என்ன அர்த்தம்? Okay, momentum before collision equal to momentum after collision. அப்ப total final momentumம் total initial momentumம் நமக்கு same. So நான் இப்ப total final momentum எழுதுறேன். Total final momentum. Total final momentum equal to, okay, P, because total final momentum is nothing but total initial momentum. அதனால total final momentum P, because momentum is conserved during inelastic collision. Is clear? இப்போ momentum பத்தி முடிச்சாச்சு. இப்போ kinetic energy calculate பண்ணணும். சரியா? So இப்போ நான் before collision after collision போட்டுக்கிறேன். இது வந்து before collision. Before collision. இது after collision. Okay, before collision kinetic energy initial, okay, ki னே கூட எடுத்துக்கலாமே, kinetic energy initial. Okay, so நான் என்ன பண்றேன்? kinetic energy initial, so ki னு எடுத்துக்கிறேன், initial kinetic energy. Okay, kinetic energy நமக்கு எல்லாருக்கும் ஃபார்முலா தெரியும்ல, half mv square. Okay, இதான் ஃபார்முலா. Okay, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து மொமெண்டம் தெரியும். அப்போ மொமெண்டமோட டேர்மில் நான் கைனட்டிக் எனர்ஜி எழுதணும். சரியா? ஓகே, எனக்கு வந்து எம் தெரியாது, வி தெரியாது, இதெல்லாம் மொமெண்டம் தான் எனக்கு தெரியும். அப்போ மொமெண்டமோட டேர்மில் நான் எழுத போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் அதை எம்மால் மல்டிப்ளை பண்ணி எம்மால் இந்த ஈக்குவேஷன் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ இந்த எம்ஐ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைடட் பை எம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு half into m square v square நான் எப்படி எழுதிக்கிறேன்னா mv whole square எழுதிக்கிறேன் by m. சரியா? நமக்கு மொமெண்டம்க்கு ஃபார்முலா தெரியும் mv. அப்போ p equal to mv. mvக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன்? p ன்னு போட்டுக்கிறேன். சரியா? அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ki equal to half into p square by m. சரியா? ஸோ mvக்கு பதிலாக நான் p போட்டேன். அப்போ p square divided by m. ஸோ இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி I have got p square by 2m. சரியா? இப்போ நான் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் p square by 2m. ஸோ வாட் இஸ் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி? k சப்ஸ்கிரிப்ட் f, kf னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ கைனட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சு போச்சு, p square by 2mனு. ஓகே, நான் இப்போ p square போட்டேன் by 2 இன்ட்டு இங்கே m. இப்போ m என்னன்னு கால்குலேட் பண்ணணும். சரியா? m எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஆஃப்டர் கொலிஷன் என்ன நடக்குது அப்படின்னா மாஸ் ஏயும் மாஸ் பியும் ஒன்றா ஸ்டிக் ஆகிட்டு இட் இஸ் மூவிங் டுகெதர் இல்லை? அப்போ டோட்டல் மாஸ் என்னது? எம் ப்ளஸ் எம், அப்போ 2m ஆகிடும். ஓகே, சின்ஸ் த பாடி இஸ் ஓகே ஸோ மூவிங் டுகெதர், ஸ்டிக்கிங் டுகெதர். ஓகே, அண்ட் என்ன ஆகுது நமக்கு? ஸோ சின்ஸ் போத் த பாடிஸ் ஆர் மூவிங் டுகெதர் நமக்கு என்ன கிடைக்குது? ஓகே, ஸோ டோட்டல் மாஸ் பிகம்ஸ் 2m. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் டிவைடட் பை 2 into 2m becomes, அப்படியே வச்சுக்கலாம் கூட. ஓகே, நவ் ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 2 into 2m which is nothing but p square by 2m is ki. So ki divided by 2. Yes, so I have just substituting, I am just substituting p square by 2m as ki. So அப்போ ki divided by 2. Final kinetic energy எனக்கு கிடைச்சாச்சு. So what is final kinetic energy? kf equal to ki divided by 2. இதான் வந்து நமக்கு ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. எஸ் கிளியர்? ஸோ நமக்கு வந்து இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி கிடைச்சாச்சு, ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி கிடைச்சாச்சு. நமக்கு என்ன தேவை? வாட் இஸ் தி கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ஆட்டம் பி, ஹெச்பி ஆட்டம். ஓகே, ஸோ தட் ஒன் ஆஃப் தி ஆட்டம் இஸ் கான் டு தி எக்ஸைட்டட் ஸ்டேட் அல்லது எக்ஸைட்டட். ஓகே, ஸோ நம்ம கைனட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். இப்போ நவ் ஹவு டு கால்குலேட் த கைனட்டிக் எனர்ஜி?
So kinetic energy initial equal to initial kinetic energy equal to எப்படி கிடைக்கும் நமக்கு initial kinetic energy? இப்போ ஃபைனலாக என்ன kinetic energyயில் பாடி வந்து மூவ் ஆகுது. ஸோ kinetic energy ஃபைனல். ஓகே, டியூரிங் inelastic collision kinetic energy is not conserved. சரியா? அப்போ நாட் கன்சர்வ்டுனா there is always loss in kinetic energy அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ அந்த லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி எங்கே போச்சு? அந்த லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜியை ஆட் பண்ணால் தான் நமக்கு இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி கிடைக்கும். இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 50 ஜூல்னு எடுத்துக்கிறேன். இனிஷியலாக எனக்கு கைனட்டிக் எனர்ஜி 50 ஜூலில் இருக்குது. சரியா? ஆஃப்டர் கொலிஷன் என்ன ஆகுது அப்படின்னா ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி எனக்கு 45 ஜூலாக மாறிடுது. கொலிஷன் போது என்னாச்சு? எனர்ஜி லாஸ். பிகாஸ் கொலிஷன் டைப் வந்து இன்எலாஸ்டிக். ஸோ இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருக்கிறதுனால எனக்கு 45 ஜூலாக மாறிடுது. அப்போ அந்த 5 ஜூல் மிச்சம் எங்கே போச்சு? இந்த 5 ஜூலை ஆட் பண்ணால் தான் நமக்கு 50 ஜூல் கிடைக்கும் இல்லை? ஸோ இந்த 5 ஜூல் எங்கே போச்சு அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸைட்டிங் ஒன் ஆஃப் தி ஆட்டம் டு தி எக்ஸைட்டட் ஸ்டேட். சரியா? ஏதோ ஒரு ஆட்டம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. அந்த எனர்ஜி தான் இது 5 ஜூல். ஸோ 45 ப்ளஸ் ஓகே அந்த எனர்ஜியை நான் டெல்டா ஈன்னு எடுத்துக்கிறேன். 5 ஜூலை டெல்டா ஈன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி என்ன? இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் எனர்ஜி யூஸ்டு ஃபார் எக்ஸைட்டிங் தி ஆட்டம் டு தி எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா கேஎஃப் ப்ளஸ் டெல்டா ஈன்னு எழுதிக்கிறேன். எஸ், ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ ஹவு கேன் ஐ ரைட் திஸ்? ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ஈக்குவேஷன் ஆஸ் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஓகே ஸோ ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ஓகே raise the atom to the excited state. எஸ், கிளியர்? ஸோ நான் கைனட்டிக் எனர்ஜி எழுதிட்டேன். இப்போ நம்ம கேஎஃப் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே. கேஐ ஈக்குவல் டு கேஎஃப் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? வாட் இஸ் த கேஎஃப் வேல்யூ? கேஎஃப் வேல்யூ என்னது? KI/2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த கேஎஃப்க்கு பதிலாக நான் என்ன செய்யறேன்? KI/2 நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ KI divided by 2 plus delta E. ஓகே, நவ் ஸோ இந்த KI/2 நான் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ KI minus KI/2 equal to delta E. இது வந்து 1 KI, இது half KI, 1 minus half becomes half இல்லை? அப்போ KI/2. KI/2 equal to delta E. So what is KI? From this KI is equal to 2 into delta E. ஓகே, ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சருக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ டெல்டா ஈங்கிறது என்ன தெரியாது, கொடுக்கல. வாட் இஸ் டெல்டா இ? ஆனால் இன்டெரக்டாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. டெல்டா இ வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா எனர்ஜி ரெக்வயர்ட் டு raise தி ஆட்டம் டு தி ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. எனர்ஜி லாஸ் இன் எனர்ஜி இஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸைட்டிங் தி ஆட்டம் டு தி ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி என்னன்னு தெரியும், ஏற்கனவே நம்ம தியரியில் படிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் ஓகே எனர்ஜி, ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி ஏற்கனவே படிச்சிருக்கோம். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி? Energy required to raise the electron from the ground state, that is n is equal to 1 level, to the excited state, that is n is equal to 2. That is called first excitation energy. So first excitation energy is energy required to raise the electron. Electron raise பண்ணனும். எங்க இருந்து? n is equal to 1 level ground state, அதுல இருந்து first excitation state, அப்ப n is equal to 2. அதுக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான் இது நமக்கு டெல்டா இ. ஸோ வாட் இஸ் டெல்டா இ? டெல்டா இ இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, நத்திங் பட் E2 மைனஸ் E1. சரியா? ஓகே, E2ஓட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும், மைனஸ் 3.4. E2 இஸ் மைனஸ் 3.4 மைனஸ் ஆஃப் மைனஸ் E1ஓட வேல்யூ தெரியும். ஓகே, 13.6. ஓகே, எல்லாமே இன் எலக்ட்ரான் வோல்ட் உள்ளது யூனிட். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 3.4 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 10.2 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதானது டெல்டா இ. ஸோ டெல்டா இ வேல்யூ இஸ் 10.2 எலக்ட்ரான் வோல்ட். திஸ் calculation already we have done in theory. So again I have done it. So delta E is equal to 10.2 electron volt. Calculate பண்ணியாச்சு. சரியா? இப்போ இந்த டெல்டா E என்ன கொண்டுவலாம்? இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? இனிஷியல் கைனடிக் எனர்ஜி with which the atom HB is moving அப்படிங்கிறது தெரியும். So now substitute here. So kinetic energy, initial kinetic energy with which the atom HB is moving is
2 delta E, but 2 into delta E is 10.2 electron volt is equal to, okay, so 2 2s are 4, 2 into 10, 20, so 20.4 electron volt. So this is the answer, okay. So now energy with which the atom Hb is moving, so that any one of the atom is excited to the first excitation state is nothing but 20.4 electron volt. Yes, hope you all understood this sum. So first sum over. Okay, let us discuss rest of the sums in the next session. Thank you.